ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு 34 வயது வரை திருமணம் ஆகாத ஜாதகம், கடுமையான தோஷம். திருமணம் எப்போது ஆகும்? கண்டிப்பாக சனி தசை புதன் புத்தியில திருமணம் நடக்குங்க. இந்த விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு வரும். தெளிவாக உங்கள் ஜாதகத்தில் திருமண தோஷங்கள் உள்பட எந்த ஒரு விஷயமானாலும் திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. இப்போ பாருங்கள், 34 வயது வரை திருமணம் ஆகாத ஜாதகம்ங்க. ஜாதகர் ஆண், 34 வயசாச்சு. அவர் 14/2/1992 மாலை 6:50 பிறந்திருக்காரு. திருச்சியிலங்க. நட்சத்திரம் திருவாதிரை 1ஆம் பாதம். அப்போ அதன் அடிப்படையில் ராகு தசை 15 வருஷம் 5 மாதம் 17 நாட்கள் ஜனனகால இருப்பு இருக்க பிறந்திருக்காரு. சந்திரனுடைய ஒளிநிலை அவசியம். வளர்பிற ஏகாதசி. சந்திரன் மானது தாயார், இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். தோஷம் என்னங்கிறத நம்ம பார்க்கணுங்க. முதல்ல சுபக்கிரகம், முழு சுபக்கிரகம், தோஷங்களை போக்கக்கூடிய அற்புதமான ஒளிக்கிரகம் குரு பகவான். சுக்கிரன் அடுத்து புதன். வளர்பிறை சந்திரன், அமாவாசை சந்திரன் ஒளி உள்ளவர் இல்லைங்க. ஜோதிஷமே ஒளியல் தான். ஒளியை வச்சு தாங்க. ஒளி நல்ல பலன், இருட்டு கெட்ட பலன். முழு பாவக்கிரகம் சனி, செவ்வாய், ராகு, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தனா கடுமையாக இருக்குங்க. சனி செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா கடுமையான தோஷம். சனி இருந்தால் தோஷம், சனி செவ்வாய் சேர்ந்து நல்ல கிரகம் பார்க்கலைன்னா கடுமையான தோஷம்ங்க. இப்படி புரிஞ்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், சிம்ம லக்கணம், லக்கணத்தில் குருங்க. ஆள் நல்ல குணம்னு சொல்லியாச்சு. 7ஆம் இடத்துல புதன் இருந்து லக்னாதிபதி அங்கே சூரியன் அங்கே இருக்கிறதுக்கு குடும்பம் லாபத்தை ராசி அங்கே தான் ஆகுது. குடும்பம் லாபம் தேக நலனை இவர் நல்ல முறையில் பேணி பாதுகாக்கக்கூடியவர். நல்ல திறனுள்ள ஜாதகர். ஓகே. ஆனால் முதல்ல இருளுங்கிற அமைப்பு வருங்க. அப்போ 7ஆம் அதிபதி சனி தானே சிம்மத்துக்கு. சனி 7க்கு 12 6ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து கடுமையாக இருக்காரு. இதோடு மட்டும் இல்லாமல் கலத்தர காரகன் சுக்கிரன் சேர்ந்தது 6ஆம் இடத்துல. அப்போ 6ஆம் இடத்துல ஆகாத ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் சேர்ந்தது கடுமையான தோஷம்ங்க. இப்போ இருந்து சனியுடைய பார்வை 8ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது அதிர்ஷ்டத்தை குறைக்கக்கூடிய அமைப்புங்க. அதிர்ஷ்டத்தில் எல்லாமே அடக்கம். சனியோட சேர்ந்த செவ்வாயின் பார்வை 9ஆம் இடத்துக்கு. பாக்கியங்கள், திருமணம் பாக்கியம் தானே, அது தடை. ராசிக்கு 7ல் ராகுங்க. குரு பார்வை பிறகுதான் இப்படி இருக்கிறது. இன்னொன்று முக்கியமான அமைப்பு, லக்கணத்துக்கு 3ஆம் இடம் இல்லறஸ்தானம், போகஸ்தானம். அதையுமே செவ்வாய் சனி சேர்ந்து சுக்கிரன் சேர்ந்ததால கடுமை கொஞ்சம் குறையுது, அவ்வளோதான் எடுத்துக்கிடணும். அதுவும் பார்க்கறதுனால இந்த தோஷங்க. இப்போ இதுக்கெல்லாம் வயது கடந்துடும். இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், லக்கணத்துக்கு 5ல் ராகு. குழந்தை லேட்டாக கிடைக்கணுங்கிற அமைப்புலையும் திருமணம் தாமதமாகும். பிறகுதான சுபத்துவம். முதல்லலாம் இருள் கணக்கை எடுத்துக்கிட்டு பிறகு அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா பார்க்குறதுக்கு இப்போ லக்கணத்துக்கு குரு எடுக்கணுங்க. 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. குழந்தை உண்டு. லேட்டாக ஆகும், ஆனால் குழந்தை உண்டு. அடுத்து 7ஆம் இடத்தை அங்கே லக்னாதிபதி இருக்காரு, புதன் இருக்காரு, குடும்பஸ்தானாதிபதி. அதை குரு பார்க்குறாரு, குடும்பம் அமையும். பிறகு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, குடும்பம் அமையும். இதாங்க இதில் உள்ள சூட்சமம். முதல்ல பாவத்தன்மையான அமைப்புகளை பார்த்துக்கிட்டு சனி செவ்வாய் ராகுலாம் சேர்ந்தால் கடுமையாக இருக்கும். அதை ஏதாவது ஒரு சுபக்கிரகம் சேர்ந்தாலும் பார்த்தாலும் தோஷம்தான். அது கண்டிப்பான முறையில் அந்த தோஷம் விடுபடும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ 9ஆம் இடத்த குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்புங்க. அதுபோக இந்த ஜாதகருக்கு லக்கணத்தில் குரு இருந்தால் 5ஆம் இடம் பார்ப்பார், 7ஆம் இடம் பார்ப்பார், 9ஆம் இடம் பார்ப்பார். திருமணம் மட்டுமில்லை, வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சங்க. தசாபுத்திர இதில் பார்த்தீங்கன்னா ராகு தசை 1/8/2007, குரு தசை 1/8/2023, சனி தசை 1/8/2042 வரை இருக்குது. 7ஆம் அதிபதியுடைய தசை தான் நடக்குது. தோஷங்களுக்கு பிறகு இவர் தான் செய்யணும். சனி புத்தி சுயபுக்தியில் நியூட்ரலாக இருக்கும். அது 4/8/2026. இப்போ சனி தசையில் புதன் புத்தி. திருமணம் எப்போ நடக்கும்? 5ஆம் இடம் 7ஆம் இடம் கனெக்ட் ஆகும் பொழுது புத்திரஸ்தானம் பார்க்கணும். இல்லறஸ்தானமும் இருக்குது. சுக்கிரனோட சம்பந்தப்பட்ட கிரகங்கள் நடந்தாலும் கல்யாணம் நடக்கும். 7ஆம் அதிபதி தசையில் 2ஆம் அதிபதி 7ல் இருக்காரு, குரு பார்வையில் இருக்குது.
சனி தசை புதன் திருமணம் நிச்சயம் நடக்கும் சொல்லிவிட்டாங்க. அற்புதமாக வழிகாட்டக்கூடிய சாஸ்திரம் இங்கே இது ஜோதிடம் மக்களுக்கு. அப்போ சுபத்துவம் பாவத்துவம் தாங்க இதில் உண்டு. அதோட அளவுகளை நம்ம பார்க்கணும். பார்த்து இதில் சாரம்லாம் எதுலையுமே எடுக்கல. ஆகவே இந்த ஜாதகம் 34 வயசு முடிஞ்சு 4/8/2026 வரைக்கும் அதுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆகும். கோல்சார அமைப்பை வச்சு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான எந்த ஒரு உங்களுக்கு கேள்விகளுக்கும் உங்கள் ஜாதகப்படி இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா தெளிவாக கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த